எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, இந்த நாளுக்குரிய வார்த்தையானது, என் பெலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன். எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, இதுவரையிலும் நீங்க பலவீனமா இருக்கலாம், துக்கமா இருக்கலாம். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் ஆண்டவர் அப்பா அடிக்கடிக்கு ஆஸ்பத்திரி செலவு, அடிக்கடிக்கு வேதனை தான் சொல்லி நீங்க யோசிக்கலாம். இனி கடவுள் உங்களை பார்த்து சொல்றாரு, பெலனாகிய கர்த்தாவே உண்மையில் அன்பு கூறுவேன். நம்மளுக்கு பலன் கொடுக்குற தெய்வத்தை, நமக்கு சுகம் கொடுக்குற தெய்வத்தின் மேலே நம்ம அன்பு கூறணும். அன்பே இல்லாமல் எல்லா காரியத்தையும் ஏசப்பா செஞ்சிடணும்னா எப்படிங்க செய்வார்? அவர் நமக்காக முழுவதும் அவர் பலனையே நமக்காக சிலுவையில் தந்தார். சிலுவையில் தந்து அன்பு கூர்ந்தார் நம்ம மேலே. ஆனால் நம்ம அவர் மேலே அன்பு கூறல. எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, எதுக்கும் தகுதி இல்லாத நமக்காக சிலுவையை சுமந்து ரத்தத்தை சிந்தி அவர் பலன் முழுவதும் அவருடைய எல்லா பலத்தையும் உறிஞ்சி நம்ம மேலே அன்பு கூறினாரு. நம்ம அவர் மேலே அன்பு கூறுறோமா? கர்த்தர் இன்றைக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும்னா நீங்கள் அவர் மேலே அன்பு கூறணும். இந்த நாள் அவர் மேலே அன்பு கூறுங்க. பலனை பூரணமாய் கர்த்தர் விளங்க பண்ண போறாரு. அதனால அவர் மேலே அன்பு கூர்ந்து அவர் ஆராதிங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.